நாளைக்கான வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் தட்டிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் மண்டபத்தில் எல்லோரும் இருக்காங்க இல்லையா, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. அன்பரசி மஞ்சும் வந்துட்டு சந்திரசேகர் முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு அன்பரசியை பார்த்ததுமே பத்மாவுக்கு சிவகாமிக்கெல்லாம் எரிச்சலாக இருக்குது. இவதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்திருக்கா, எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கல்யாணத்தை நிறுத்தலான்னு சொல்லிட்டு வந்திருக்காளா இவளை ச்சே அப்படின்னு சொல்லிட்டு பத்மா அந்த சைடு கோவத்தில் இருக்க, சிவகாமி வேறு அந்த சைடு இந்த கிழவிக்கும் அவருக்கும் அறிவே கிடையாது. நம்ம பொண்ணோட கல்யாணம் நடக்குது, இவள் வந்துட்டு கல்யாணத்தை ஏதாவது கெடுத்து விட்டுருவாளே அப்படின்னு கொஞ்சமாவது தோணுதா? எப்படி பக்கத்தில் டிப்பாட்டி வச்சுட்டு கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்குதுங்க பாரு. இவ்வளோ என்னதான் பண்ணுறதுன்னு தெரியவில்லை. இப்போ போய் நம்ம பிரச்சனை பண்ணனா தேவையில்லாத கல்யாணத்தில் சிக்கல் தான் வரும். பேசாமல் அமைதியாக இருந்து தொலைய வேண்டியதான். என்ன பண்ணுறது, முதல்ல அனன்யா செல்லத்தை கூப்பிட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி மங்க வேற என்ன பண்ணன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ அன்பரசி போட்டாங்க பாரு ஒரு வெடியை. திடீர்னு சந்திரசேகரை அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. மண்டபத்தில் எல்லாருமே என்ன பண்ணன்னு தெரியாமல் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாங்க. சந்திரசேகர் வந்துட்டு அப்படியே சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர்லாம் வருது. அவருக்கு அழுதுட்டு நின்றுட்டு இருக்காரு தேங்கி. அப்பா ஏன்பா என்கிட்ட சொல்லலை அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசி மறுபடியும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. விஸ்வாக்கு அடிச்சாம்பாரா அப்பாயின்மெண்ட்டார் அப்படின்ற மாதிரி. என்னது அன்பரசி சந்திரசேகர் சாரோட பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாக போய் உட்காந்துட்டு இருக்காங்க. பத்மாவும் இவன் என்ன திடீர்னு வந்து மறுபடியும் புது குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அப்பான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ஸ்டேஜ்லேருந்து இறங்கி வந்துடுறாங்க. அப்போ தான் அனன்யா வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸு சந்தோஷமாக கல்யாணத்துக்கு இந்த மேடையை கூப்பிட்டு வருவாங்கல்ல, அப்படி கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்க அப்படியே கீழே குடிஞ்சு வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே வர்றாங்க. அங்கே வந்து பார்த்தா எல்லாருமே ஏஞ்சி நின்றுட்டு இருக்காங்க. இவங்க எதுக்கு ஏஞ்சி நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டே அனன்யா பார்த்தா அன்பரசி வந்துட்டு சந்திரசேகரை அப்பான்னு கூப்பிட்டு இருக்காங்க. இவன் நம்ம அப்பா போய் அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா, இவளை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறதுக்காக வேகமாக வர்றாங்க. அதுக்குள்ளேயும் இந்த சைடு ஜானகி கேட்குறாங்க, என்னப்பா சந்திரா எனக்கு ஒன்றுமே புரியல, என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு கேட்க, நம்மளோட குட்டிமா இவதாம்மா, என்னோட மகன் அன்பரசி இவதான் அப்படின்னு சொல்ல எல்லாருக்குமே வந்துட்டு இடி மாதிரி விழுந்துருது. அன்பரசி வந்துட்டு அப்படியே சந்தோஷத்தில் அவங்க அப்பாவை பார்த்துக்கிட்டு இருக்க, ஜானகியும் அழுகுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.